நகைய திருடுனதும் இல்லாம விஜயாவும் மனோஜும் ரோஹிணியும் அவங்களுக்கு சாதகமாகவே அந்த வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம பலகுரல் வந்து, என்ன ரோஹிணி, இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா என்னது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுமா நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு லாஸ்ட் டைம் தான் தெரிஞ்சது, அப்படி முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வேறு ஏதாவது ஐடியா பண்ணி மாற்றிருப்பேன், ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா அப்பா பாருங்கள் எப்படிலாம் குடும்பமே எப்படி பிளான் போட்டு இவங்க திருடியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம ரோஹிணி வந்து, நீங்கள் பாருங்கள் முத்து, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி பேச வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ முத்துக்கு பயங்கர கோவம் வருது. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி பேசுகிறீங்க நீங்கள், அவர் செய்கிறது தப்புன்னே உங்களுக்கு தோணலையா, அவருக்கு திருடிட்டு போன நகையை விற்றுட்டு அதை கவரிங்காக மாற்றி வச்சாரு, அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா, நீங்கள் என்ன அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே, அது தப்புன்னு சொல்லணும். இப்போ தப்பு தாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, ஏதோ பிஸ்னஸ்லாம் போட்டோம் லாபம் எடுத்தோம் வச்சோன்னு சொல்லிட்டோம், இப்போ என்னங்கிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மீனாவை கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் நம்ம பலகுரல் வந்து, என்னது இது, இவங்க திருடினது கூட அசிங்கமாக தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலகுரலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போல் நம்ம முத்து சொல்கிறாங்க, என்ன யார் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணது பண்ணிட்டீங்க, ஒன்று எனக்கு என் பொருள் வந்தாகணும், இல்லை அப்படின்னா மீனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் என்னது மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கேட்குறாங்க. நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், என்ன காரணம், அதுவும் மீனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஆமாம் தப்பு பண்ணவங்க நீங்கள் தானே, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தானே கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்கிறீங்க, அப்போ 3 பேரும் சேர்ந்து மீனா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, இல்லையா எங்களோட பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் ரோஹிணி, அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்து வந்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கு மரியாதையாக யார் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்று எங்கள் பொருளை கொடுங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் வேகமாக வந்து நம்ம விஜயா வந்து, என்னது அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, அது எப்படி நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியும், பிச்சை காசில் வாங்கி போட்ட நகை, அதுவும் இவ 1.5 கூட தேராத நகைக்கு நான் இவ காலில் விழணுமா, அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கையில் இருக்கிற வலையிலைய கலட்டி நம்ம மீனாவோட மூஞ்சில் விட்டு எறிகிறாங்க. எரிஞ்ச உடனேவும் முத்து வந்து, சபாஸ் இதுதான் கரெக்டாக இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருங்க, என்னதான் இருந்தாலும் இந்த ஓடுகால் இருக்கான்ல இவனை நம்பியே நீங்கள் இருங்க, இன்னும் உங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு விடுவான், நீங்கள் போங்க போங்க. என்ன இதுக்கு 3மே பொய் பித்தலாட்டம் இருக்கிற 3 பேரும் குடும்பத்துலேயேவும் இந்த 3 பேரும் பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, இவங்களை யாரையுமே 3 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம மீனா வந்துட்டு, என்னங்க இந்த மாதிரி நகையை தூக்கி இப்படி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்க, மீனா வந்தது முடிய லாபம்னு நினச்சி எடுத்து வச்சுக்கோ, இதுக்குன்னு ஒரு என்னைக்காவது ஒரு நாள் இதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து வரோம், அப்போ போல் நம்ம பார்த்துக்கிறலாம், நீ எடுத்து வச்சுக்கோ, ஏன் மீனா நீ விடணும், இது எங்கள் அப்பா காசு, உங்கள் அம்மாவை சம்பாரித்த காசு இதில் இருக்குது, நீ எடுத்து வச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம்மா நீ வச்சுக்கோ, நீயே உன் கையாலேயே கொண்டு போய் உன் பீரோவில் வச்சு பூட்டி வச்சிரு, சாவி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
அண்ணாமலையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மீனா வந்துட்டு அந்த நகையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இந்த நகைக்காக வேண்டிலாம் ஒன்றும் நான் சொல்லலத்த, ஆனால் இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணது தப்புன்றதே உங்களுக்கு உணராமல் இருக்குதுல்ல, நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்து நம்ம மீனா வந்து விஜயாக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க.